ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு இட்லி பொடி ரெசிபீஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வீட்டில் எப்படி பெரும்பாலும் செய்வோமோ அதே மெத்தடு தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து வெள்ளை உளுந்து 1 கப் 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து 1.5 கப்புனா அதில் பாதியாக வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஆற விடுங்க. இது கூடவே வந்து நீங்கள் வந்து நான் வந்து எப்போவுமே இட்லி பொடி செய்யும்போது கொள்ளு பருப்பு சேர்த்துக்கிருவேன். கொள்ளு பருப்பும் நிலக்கடலையும் சேர்த்துக்கிருவேன். இதுதான் இதோட ஸ்பெஷலே. இது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கொள்ளு பருப்பும், நிலக்கடலை வந்து 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன், எடுத்து அதையும் வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்த நிலக்கடலையாக இருந்தால் அப்படியே காய வச்சு ட்ரையாகவே போடலாம். கொஞ்சம் பதமாக இருக்குது, ஈரப்பதமாக இருக்குதுன்னா ஒரு தடவை வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அது கூட 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எள்ளு போட்டுக்கோங்க. எள்ளு வந்து வெடிக்கும், எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். அதனால் ஆஃப் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகா போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு வறுத்துட்டு இதுக்கு நாங்கள் வந்து பூண்டு போடுறதில்ல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பூண்டை வந்து நல்லா இடிச்சிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வறுத்து. இதில் வந்து 7லேருந்து 9 மிளகா போட்டிருக்கேன். போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதை ஆற வச்சு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வந்து வறுத்ததை ஆற வச்சு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொரகொரமாக அரைக்கணும். இது வந்து ரொம்ப பவுடர் ஆகிடக்கூடாது. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த 1 2மா கடிப்படும்போது அந்த பருப்பு தட்டுப்படும்போது சூப்பராக இருக்கும். இதை வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ விட்டு சாப்பிட்லாம். நெய்யை உருக்கி ஊற்றி சாப்பிடுங்க. இதுபோல் பொடி ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.